ஒரு மேடை கிடைத்துவிட்டால் போதும், பின்விளைவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை பல ஹீரோக்கள். அதுவும் சத்யராஜ் மாதிரியான ஹீரோக்கள் தங்கள் இன உணர்வை காட்டுகிற பேர்விழி என்று மேடை நாகரிகத்தை காற்றில் பறக்க விடுகிற காட்சிகள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நடந்துவிடும். ரஜினி மீது இருக்கும் ஆத்திரத்தை அடே கன்னட நாய்களா என்று ஜாடையில் முழங்கிய சத்யராஜால் 9 வருஷத்திற்கு பின் பாகுபலி பார்ட் 2 படத்திற்கு சிக்கல். ராமதாஸ், வேல்முருகன் போன்றவர்கள் இப்படி ஆத்திரப்படுவதில் பிரச்சனையே இல்லை. அவர்களுக்காகவே ஹோல்சேல் ரேட்டில் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சத்யராஜ் மாதிரி ஆட்களுக்கு ஏன் இந்த வாய் துடுக்கு? அவருக்கு என்ன இன உணர்வு இருக்கக்கூடாதா? அவருடைய தமிழ் உணர்வை அவர் சட்டப்பட்டனை போட்டு மறைத்து கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகள் எழும். தாராளமாக இருக்க வேண்டியதுதான். சினிமாவில் நடிப்பதிலிருந்து விலகி கொண்டு இஷ்டத்திற்கு பேச வேண்டியது தானே. அல்லது விஜயகாந்த் போல நான் தமிழ் படங்களை தவிர வேறு படங்களிலே நடிக்கவே மாட்டேன் என்று கொள்கை குன்றில் ஏறி நின்று தொலைய வேண்டியது தானே. பிரபல விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் ஹீரோக்கள் அரசியல் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னால் தனது படங்களை வாங்கிய விநியோகஸ்தர்களை பற்றி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டும் என்று கூறியிருந்தார். அது இப்போது பலித்துவிட்டது. கன்னடர்களுக்கு எதிராக சத்யராஜ் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டால்தான் பாகுபலி 2 படத்தை திரையிட விடுவோம் என்று வட்டால் நாகராஜன் அறிவித்திருக்கிறார். இவரை மாதிரி ஆட்களுக்கு ஒரு கேடும் இல்லை. கன்னட ஏரியாவை தாண்டி இவர்களின் வியாபாரம் பழிய போவதில்லை. ஆனால் பல மொழி படங்களில் நடிக்கும் சத்யராஜுக்கு நாவடக்கம் தேவை அல்லவா? சரி, இப்போது என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி 2 வெளியாகும் ஏப்ரல் 28 பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன கன்னட அமைப்புகள். கன்னடத்தில் படம் வெளியாகாவிட்டால் சுமார் 35 கோடி நஷ்டம் ஏற்படுமாம் தயாரிப்பாளருக்கு. 4 பேர் கைத்தற்றா என்பதற்காக உளறிய வார்த்தைகளுக்கு தான் எவ்வளவு வேல்யூ. பின் குறிப்பு: சத்யராஜ் நிஜமாகவே இனமான பேராசிரியர் தான். அவரை குறை சொல்லாதே என்பவர்களுக்கு. அப்படியே அவர் இனமான காவலராக இருந்தால் தமிழன் நலம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து முன்னின்றிருக்க வேண்டும் அல்லவா? சீசனுக்கு மட்டும் பூக்கும் விசேஷ பூவா அவரு?